வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிபிமா. இது வந்து இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். புலாவ் வெரைட்டிஸுக்கும் நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்கம்மா. ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இது கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு மட்டும் போதும், வேறு ஒன்றும் போட வேண்டாம். விருப்பப்பட்டால் சோம்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஜீரகம் வேண்டாம், சோம்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணுமா. வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை கல் உப்பு இருந்தாலும் சரி, எந்த உப்பாக இருந்தாலும் சரி. வெங்காயம் அப்போ தான் சீக்கிரம் வந்து வதங்கும், அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு நம்ம சேர்க்குறோம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும், அளவுக்கு அதிகமாகலாம் போட வேணாம். 1/4 ஸ்பூன் போதும். போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா கலர் மாறணும். வெங்காயம் கலர் நல்லா மாறின உடனே கோல்டன் ப்ரௌனுக்கு முன்னாடி உள்ள கலர் போதும். மாறின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போதும், அதுக்கு அளவுக்கு அதிகமாகலாம் வேண்டாம். ஒரே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு கை கருவேப்பிலை அதையும் போட்டுக்கோங்க. அதனுடைய வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டுடைய வாசனை போன உடனே ஒரு கை கருவேப்பிலை அதையும் போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு 2 நல்லா பழுத்த தக்காளி எடுத்து மிக்சியில் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேம்மா, நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அரைச்சி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அப்படியே நறுக்கி போடுறத காட்டிலும் அரைச்சி ஊற்றினா தான் கிரேவி நல்லாயிருக்கும். அதையும் நல்லா போட்டு வதக்கிடுங்க. மிக்சியும் கொஞ்சோண்டு அலசி ஊற்றிடுங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கங்குள்ளாரியே நமக்கு தேவையான பொடி வகைகளையும் போட்டுக்கலாம். குழம்பு பொடி ஒரு 2-2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவங்கவுங்க குழம்புக்கு தக்கனபடி. நான் 2.5 ஸ்பூன் போடுறேன். குழம்பு பொடிமா, மல்லி, மிளகா வத்தல் எல்லாம் சேர்த்து அரைச்ச பொடி. தனி மிளகாத்தூளும் ஒரு 1.5 ஸ்பூன் போடுவோம், காரத்துக்கு தகுந்தபடி. 1.5 ஸ்பூன் போதும். நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அந்த எண்ணெய் தன்மை வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வரதாண்டி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கின உடனே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு வேறு எந்த கரம் மசாலா தூள் எந்த மசாலாவும் வேண்டாமா, ஜீரகத்தூளே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். சுவையான கிரேவிமா இது. இந்த கிரேவின்றது 4 பேர் நல்லா தாராளமாக தொட்டுக்கலாம். உங்களுக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, வெரைட்டி ரைஸ் கூட. வெரைட்டி ரைஸ்னால் உங்களுக்கு லெமன் சாதம் கிடையாதுமா, புலாவ் வெரைட்டிக்கு நல்லாயிருக்கும். தக்காளி சாதத்துக்கு இந்த முட்டை குருமா அவ்வளோ நல்லா இருக்குமா. முட்டை குழம்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கொஞ்சோண்டு வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம், பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாமா. சாதம் மட்டும் வடிச்சிட்டாங்கன்னா போதும், இதை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு நல்லா அதனுடைய வாசனை தன்மை, மிளகாத்தூளினுடைய வாசனை, எல்லா வாசனையும் போனதுக்கப்புறமேலு முட்டையை வந்து முதல்ல ஒரு கிண்ணத்தில் உடச்சி பார்த்துக்கோங்கம்மா. ஏன்னா நம்ம படக்குன்னு அதில் ஊற்றிட்டோம்னா மஞ்சள் கரு சில சமயம் கலங்கின மாதிரி வந்துடும். அதனால் எப்பொழுதுமே ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. நான் ஒரு 4 முட்டை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை முட்டை வேணுமோ அவங்கவுங்க குடும்பத்துக்கு தகுந்தாப்புல ஊற்றிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குமா. ஊற்றின உடனே கரண்டி போட்டு கிளறக்கூடாது. எக்காரணம் கொண்டு கிளறிட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கலங்கி போயிடும், நல்லா இருக்காது. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்காயே ஊற்றலை, தேங்காய் ஊற்றாமே இந்த குழம்பு அவ்வளோ நல்லா இருக்குமா. உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பால் ஊற்றிக்கங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுறத காட்டிலும் பால் ஊற்றினா சுவையாக தான் இருக்கும். ஆனால் இதுவே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கரண்டி மட்டும் எக்காரணம் கொண்டு போட்டுறாதீங்க. கரண்டி போடாமல் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேகட்டும். முட்டை நல்லா வெந்த உடனே அருமையான கிரேவிமா இது குழம்பு. இது சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், இட்லி, தோசை, வெரைட்டி எந்ததாக இருந்தாலும் சூப்பரானதுமா இது. ப்ளைன் ரைஸுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. 10 நிமிஷம்தான் போதும். முட்டை நல்லா வெந்த உடனே
சுவையான அருமையான உடைச்சி ஊற்றுன முட்டை குழம்பு தயாராகிடுச்சுமா. இந்த முட்டை குழம்புல முட்டை உடச்சி ஊற்றிருக்கனால கவுச்சி வாடை அடிக்கும்னு நினைக்காதீங்கம்மா. ஏன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம், ஜீரகத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் அந்த குழம்புல முட்டை வாசனையே இருக்காது. சுவையான அருமையான முட்டை குழம்புமா. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.